அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Thursday மார்னிங். இன்னைக்கு பசங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னா லெமன் ரைஸும் முட்டை பாதியா கட் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். டிஃபனுக்கு தோசைக்கு கார சட்னி தான் செஞ்சேன். கடாயில கொஞ்சமா எண்ணெய், உளுத்தம் பருப்பு, 7 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய பூண்டு, 2 வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 3 தக்காளி போட்டு வதக்கிட்டு ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சியில போட்டு அரைச்சிட்டு தோசைக்கு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் தாளிக்கல. உங்களுக்கு வேணும்னா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். என் பொண்ணு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங், அதனால ஸ்கூலுக்கு போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். பெருங்காயமும் சின்ன வெங்காயம் போட்டு வச்சு பாருங்க, வீடே மணக்கும். சாம்பார் சூப்பரா இருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால எலசான முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்தாங்க எங்க அம்மா. முருங்கைக்கீரைக்கு வெங்காயமும் தேங்காயும் அதிகமா போட்டு செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 3 பத தேங்காய், ஒரு பெரிய பூண்டு, 7 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டு கடாயில 3 வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அரைச்ச மசாலா போட்டு முருங்கைக்கீரையை கழுவி சேர்த்துக்குங்க. அடுப்பு சிம்ல வச்சு செய்யுங்க, தண்ணி போடாதீங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வதக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க.